அனைவருக்கும் நமஸ்காரங்கள். பரளி ஸ்ரீகாந்த சர்மா. இப்பொழுது ஸ்ரீமத் பாகவதம் பிரதமஸ்கந்தம் 16வது அத்தியாய பர்யந்தம் ஏற்கனவே நம்மளால் அதனுடைய பொருளை சிரவணம் பண்ணப்பட்டது. பூமி தர்ம சம்வாதம், இதை ரிஷப கோ சம்வாதம் அப்படிங்கிறது. பூமி தேவி கோரூபிணியாகவும் ரிஷபம் தர்மமும். இது பௌராணிகமான ஒரு சங்கல்பம் என்று சொல்லலாம். பகவான் மறைந்த பிற்பாடு லோகத்தில் கலி ஆவேசித்தது, கலியினுடைய சக்தி அதிகரித்தது. அது பர்யந்தம் இந்த கலி அடங்கி இருந்தான். அந்த கலி பரவ ஆரம்பித்தது. அதனுடைய முதல் கட்டத்திலேயே தர்ம ரூபமாக இருக்கக்கூடியதான ரிஷபத்துக்கு 3 கால் நஷ்டமாகி ஒத்த காலில் நிற்கிறது என்ற விஷயத்தை நாம் பார்த்தோம். அப்போது தர்மங்கிறது விகரமாக மாறினதுன்னு இதில் குறிப்பிடுகிறார். பூமி கண்ணீர் விட்டாள் அப்படிங்கும் பொழுது அது பூமியினுடைய சம்பல் செயத்தை காட்டுகிறது. அந்த பூமி அதை நோக்கி இப்போ கண்ணீர் விடுகிறாள். சதாச்சாரங்கள் லோபத்தை அடைஞ்சது. இப்படி லோகத்தில் காணக்கூடியதான கலிபாதையினால் ஏற்பட்ட விசேஷங்களை பிருத்வி தர்ம சம்வாத ரூபேன நமக்கு இந்த 16வது அத்தியாயத்தில் கொடுத்தார். மேலே 17வது அத்தியாயங்கிறது ஆரம்பம். தத சப்ததசேராஜ்ஞா கலிநிகிரக உச்சியதே தசைவம் வீரபாஜோபி வக்தும் வைராக்கியம் அத்புதம் என்று பரீட்சித் தர்ம சம்பாதமும் கலி நிகிரகம் அப்படிங்கிறதையும் நமக்கு கொடுக்கிறார். இந்த காளமாடும் பசுமாடும் பேசி கொண்டிருக்கக்கூடியதான விஷயத்தை கேட்டுக்கொண்டே ரிஷி துல்லியனாக இருக்கக்கூடியதான பரீட்சித்து என்ற பெயருடைய அரசன் அந்த சரஸ்வதி நதி தீரத்தில் சேர்ந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதில் பரீட்சித்து இதை பார்த்ததுமே சில கேள்விகள் கேட்கிறார். இந்த ரிஷபத்தை அடிக்கிறத பார்த்தான். ராஜா உடனே கோபத்தோட கர்ஜனை பண்ணினான். நீ யார்? நான் ரக்ஷிதாவாக இருக்கும் பொழுது என்னுடைய ராஜ்யத்தில் ராஜவேஷத்தை தரித்து கொண்டு நீ பசுஹிம்சையை பண்ணுகிறையே, நீ வதிக்கத்தக்கவன் என்று அட்டகாசம் பண்ணினான். ஹே ரிஷபா அப்படின்னு கூப்பிட்டு அந்த பரீட்சித்து மேலே பேசக்கூடியதான வார்த்தைகள் இங்கே சொல்லப்படுகின்றது. உன்னுடைய மூது வாதங்கள்ங்கிறது பேருக்கே அதர்மம் எனக்கு காட்டித்தரக்கூடியதான ரிஷபரூபம் தரித்த தேவனோ அப்படின்னு கேட்கிறார். உங்கள் 2 பேருடைய துக்கங்கலர்ந்ததான வார்த்தைகள் நான் கேட்க நேர்ந்தது. உங்களை நான் காப்பாற்றுகிறேன். அது என்னுடைய தர்மம். உன்னுடைய இந்த 3 கால்களையும் யார் அறுத்தார்கள்? யாராக இருந்தாலும் சொல்லு, நான் அவனை தண்டிக்கிறேன் என்று பரீட்சித்து அட்டகாசம் பண்ணினான். உடனடியாக அந்த ரிஷபம் பரீட்சித்தை பார்த்து பேசக்கூடியதான வார்த்தைகள் இங்கே சொல்லப்படுகின்றது. எங்களுடைய துக்கத்துக்கு காரணம் யார் என்று சொல்ல தகாது, இல்லை சொல்ல முடியலை அப்படிங்கிறத சொல்கிறார்.
இதை சொன்னதுமே அந்த ரிஷபம் உடனடியாக ராஜாவுடைய தர்மம் அப்படிங்கிறது நீ சொன்னது என்னமோ உண்மைதான், இருந்தாலும் இந்த துக்கத்துக்கு சுகத்துக்கு ஒரு நிலையான ஒரு விஷயம் எங்குமே காணப்படலை. யாரிடத்திலையும் சுகம் நிலையாக இருக்காது, துக்கம் நிலையாக இருக்காது. அதனாலேயே எங்களுடைய துக்கத்துக்கு யார் காரணம் அதை சொல்ல முடியாது. அதற்கு மேலே சீதமோ உஷ்ணமோ இவைகளெல்லாம் காலத்தினுடைய சுபாவம். இந்த துக்க காரணத்தை சொல்லி மாளாது தர்மதேவன் அதை சொல்கிறார். தாத்விகமாக பார்க்கும் பொழுது அதை குறித்து இருக்கக்கூடியதான விஷயங்கள் யோகசாஸ்திரம் அறிந்தவர்கள், அனுபவித்தவர்கள், அவர்கள் சொல்லுற வாக்குதானே பிரமாணம். ஒரு ஜோதிஷனை பொறுத்தவரையிலும் உன்னுடைய சுகத்துக்கு என்ன காரணம், துக்கத்துக்கு என்ன காரணம்னா அது இந்த கிரகங்களுடைய கதி விகதிகள் தான் காரணம். யோகசாஸ்திரம் அறிந்தவர்கள் சொல்லுவார்கள் அதற்கு அவனே காரணம் அப்படின்னு. மீமாம்சை படித்தவர்கள் அனாதியான கர்மவாசனை காரணம் அப்படின்னு சொல்லுவார்கள். சார்வாகர்கள் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் சித்தாந்தம் பண்ணும் பொழுது இது லோகஸ்வபாவம் அப்படின்னு சொல்லுவார்கள். ஒருவனுக்கு சுகம் துக்கம் ஏற்படுவதற்கு யார் காரணம்னு ஆஸ்திக ஜனங்கள் இடத்துல கேட்டால் அதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸ்வரன் காரணம் இப்படின்னு பல பேர்கள் பலவிதமான அபிப்பிராயம் சொல்லும் பொழுது இந்த வாதங்களுக்கெல்லாம் எந்த வாதம் சரி, இதை நீயே சிந்தனை பண்ணி அறிந்துகொள் அப்படின்னு சொல்கிறார் தர்மம். ஏவம் தர்ம பிரபததி சம்பிராடு விஜசத்தமாதமாஹிதேன மனசா விகேதா பர்யதஸ்ததம். இவ்வாறு அந்த தர்மதேவன் ராஜாவாக இருக்கக்கூடியதான பரீட்சித்தினிடத்தில் தன்னுடைய துக்கம் அகந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடியவனை போல சமாதானத்தினால மனசு பரிபாகம் அடைஞ்ச ஒருவனுக்கு தானே அந்த ஒரு துக்க நிலையிலையும் இது மாதிரியான தர்மத்தை பேச முடியும் அப்படின்னு இந்த இடத்துல எல்லாமே பகவத் இச்சை அப்படின்னு சொன்ன பொழுது பரீட்சித்து உணர்ந்தான். தாங்கள் தர்மதேவன் என்று நான் கருதுகிறேன். கிருதயுகத்தில் 4 பாதங்கள் உடையது ரிஷபம், அதானது தர்மம். தபஸு சௌஜம் தயை சத்தியங்கிற 4 பாதங்கள். அதில் சத்தியத்தை தவிர மீதி இருக்கிற 3 பாதங்களும் நஷ்டமானது. அந்த ஸ்தானங்களை கர்வம் சங்கம் மதம் என்கின்றதான விஷயங்கள் ஆக்கிரமித்து அவைகளை நாசமடைய செஞ்சது. இப்போ இருக்கக்கூட சத்தியம் என்று சொல்லக்கூடியதான பாதம் மட்டுமே. அதர்ம பிரபவக்கலிகின்னு சொல்லக்கூடியதான் கலி ஆவேசித்ததுனாலேயே அதர்மஸ்வரூபமான அந்த அசத்தியத்தினால இந்த கலி அந்த 4வது பாதமான சத்தியத்தையும் ஆக்கிரமிக்கிறான். நாளுக்கு நாள் இந்த கலி யுகத்தில் அசத்தியம் என்கின்றது பெருகக்கூடினதான நிலை என்று சொல்கிறார். இப்படி சொன்னதுமே அந்த பரீட்சித்து மேலே தன்னுடைய வாளை உருவினான். ராஜவேஷம் தரிச்சிருக்கக்கூடியதான கலியை வெட்ட வாளை ஓங்க கலி பயந்து போகி அரசனான பரீட்சித்தை நமஸ்காரம் பண்ணினான். காலில் விழுந்தான். தன்னை காப்பாற்றணும் என்று பிரார்த்தனை செய்கிறான். உடனே ராஜா சொல்கிறான், இப்பொழுது நான் உன்னை வதம் பண்ணலை, ஆனால் உன்னிடத்தில் தோஷத்தை காண்கிறேன். யாக புண்ணிய கர்மங்கள்
எல்லாம் நடக்கக்கூடியதான என்னுடைய அதீனத்தில் இருக்கக்கூடியதான பிரதேசத்தை விட்டு வெளியேறு, என்னுடைய ராஜ்யத்தில் எங்கேயுமே நீ வசிக்கலாகாது என்று கட்டளையிட்டான். அதை கேட்டு கலிபுருஷன் இங்கு எங்குமே வசிக்கலாகாதுன்னு தாங்கள் சொல்லக்கூடாது. ஏனென்றால் இந்த லோகத்தில் தங்களுடைய அதிகாரத்தில் பட்ட இடம் மட்டும்தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் மேலும் எங்கே போய் வசிப்பேன்? அதனால் அந்த பரீட்சித்து இதை கேட்டதுமே மனசிறங்கி எந்த இடத்துல சூதாடுகிறார்களோ, எந்த இடத்துல மத்தியபானம் நடக்கிறதோ, எந்த இடத்துல ஸ்திரீ சேவை நடக்கிறதோ, எந்த இடத்துல ஹிம்சை நடக்கிறதோ, அப்பேற்பட்டதான அதர்மஸ்தானங்களில் இருப்பாயாக என்று சமாதானமாக இவர் கூறி கட்டளையிட்டார். கலியுடைய தோஷ குணங்கள் அசத்தியம், மதம், மேலும் ஆசக்தி, கோபம் இவைகள் இருக்கக்கூடியதான ஸ்தானங்கள். அந்தந்த ஸ்தானங்களை அடைஞ்சது. இது நாளும் சேர்ந்த ஒரு ஸ்தானம் எது அப்படின்னா ஸ்வர்ணம் அப்படின்னு சொல்கிறார். இந்த 5வது ஸ்தானத்தையும் பெற்றான். கலிக்கு சமாதானமாற்று. சமாதானமானதான கலி மேலே நமஸ்காரம் பண்ணி தன் ஸ்தானங்களை அடைஞ்சான். ரிஷபத்திற்கு நஷ்டமான 3 பாதங்களையும் இப்போது மறுபடியும் பரீட்சித்து தன்னுடைய பராக்கிரமத்தினால் பெற்று தந்தார். பூமியை அழகாக சமாதானப்படுத்தினான். இப்படி பரீட்சித்து அந்த பூமி தேவியவும் தர்ம தேவதையவும் தன்னுடைய தர்ம ஆட்சியில் கட்டுப்பாடில் வச்சுக்கொண்டு தீனர்களையெல்லாம் காப்பாற்றினான் என்கின்றதான விஷயத்தை சொல்லி இந்த 17வது அத்தியாயத்தை முடிக்கிறார். ராதே கிருஷ்ணன்.